வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கவிஞர் காசி ஆனந்தனின் விலங்கை உடைத்து நூல் வெளியீட்டு விழாவில் திரு பழ நெடுமாறன், முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோருடன் இணைந்து நூல் திறனாய்வு உரை ஆற்றினார் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதோ அவருடைய பேச்சு உங்களுக்காக. மரியாதைக்குரிய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய தன் வரலாறு விலங்கை உடைத்து என்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மறைமலை அடிகள், திருவிக்கா, நாவலர் சோமசுந்தர பாரதி அவர்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இன்றைக்கு அடையாளமாக தமிழர்களுடைய மனசாட்சியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் பழ நெடுமாறன் அவர்களே, என்னையெல்லாம் அரசியல் களத்தில் வார்ப்பித்தவர் அவர். ஒரு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் தலைமை ஏற்கின்றார். இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடுகின்ற விடுதலை சிறுத்தையின் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களே, என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள கலையுலகத்தின் புதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, ஸ்தாபன காங்கிரஸ் காலத்திலிருந்து நன்கு அறிவேன். நல்ல பேச்சாளர். அண்ணன் நெடுமாறனோடு, பெருந்தலைவர் காமராஜரோடு பயணித்த மரியாதைக்குரிய அண்ணன் பழ கருப்பையா அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய மல்லை சத்யா அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, இதழாளர் அன்புக்குரிய ஐயநாதன் அவர்களே, ஆவல் கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்திய மாணவர் பேரமைப்பின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பாரி மைந்தன் அவர்களே, வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அம்மையா அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, தீரன் சின்னமலை நினைவு நாள். தீரன் சின்னமலை ஒரு ரிபாலியன், விடுதலை போராட்டத்தில் அவர் நாளில், அவர் நினைவு நாளில் இந்த நூல் இங்கே வெளியிடப்படுகின்றது. காசி ஆனந்தனை, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் முதலாக நான் பார்த்தேன். அதன் பிறகு தொடர்ந்து அவர் பச்சையப்பன் கல்லூரி, அன்றைக்கு ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ், எங்கள் காலத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் படிக்கும் போதுதான் இன்டர்மீடியேட், பிறகு BA ஹானர்ஸ் இருக்கும். PUC காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார். BA தமிழ் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார். அதே காலத்தில் மரவன் புலவு சச்சியானந்தம் விலங்கியல் படிப்பை, அதாவது BSc விலங்கியல் படிப்பை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார். இந்த இருவரும் சென்று அண்ணாவை சந்திக்கிறார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனை நீங்கள் பேச வேண்டும் என்று இருவரும் சந்திக்கும் போது NV நடராஜனிடம் சொல்லிவிடுகிறேன், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ ஐயா நெடுமாறன் ஐயா சொன்னார்கள், 7 கிலோமீட்டர் நடந்து பச்சையப்பன் கல்லூரிக்கு அவர் வந்தார். படிக்கும்போது கையில காசு இருக்காது. அந்த நிலையில சரி அண்ணா ஒத்துக்கிட்டார் நிகழ்ச்சிக்கு. அதுக்கு ஏதாவது செலவு தொகை நம்ம கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது என்று சிரமப்பட்டு இவரும் மரபன் புலவு சச்சானும் ஏற்பாடு பண்ணி NV நடராஜன் மறுத்தார், அந்த தொகையை வாங்க கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சிதம்பரம் பொதுக்குழுவில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் அண்ணா. அதாவது 58. 1964 தூத்துக்குடி பொதுக்குழுவில் ஐநா மன்றம் ஈழத்தமிழர் பிரச்சனை தலையிட வேண்டும் என்று தீர்மானம் திமுக சார்பில் அண்ணா முன்மொழிகின்றார். அதற்கு பிறகு இந்த கூட்டம். இப்படியான வரலாறு உண்டு. மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் அவர்களுக்கு, கவிஞர் வெளிக்கடை சிறையில் இருந்தார். அவர் விடுதலை ஆகின்றார். விடுதலை நூல்ல சொல்லியிருக்கிறார். விடுதலை ஆன உடனே யாழ்ப்பாணத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு நடக்கின்றது. திரும்ப அவருடைய சொந்த ஊர் மட்டக்களப்புக்கு செல்கிறார். அங்கே செல்லும் பொழுதும் மட்டக்களப்பு அந்த ரயில்வே நிலையத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு. இப்படியான நிலையில்
வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிகிறார். இனிமேல் தனி வாழ்வுதான், சக வாழ்வு முடியாது. எத்தனையோ ஒப்பந்தங்கள், சேனநாயகா, கொத்தலவாலா, பண்டார் நாயகா என எத்தனையோ ஒப்பந்தங்கள், 9 ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டோம். தமிழருடைய உரிமை நிலைநாட்டப்படவில்லை. அப்படியான நிலையில் இனிமேல் தனி வாழ்வுதான், தனி நாடுதான் என்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிகிறார். முன்மொழிந்தவுடன் தேர்தல் வருகின்றது. காங்கேசன்துறை இடைத்தேர்தல். செல்வா போட்டியிடுகின்றார். அதுக்கு நட்சத்திர பேச்சாளராக மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் இருக்கின்றார். அவருக்கு எதிர்த்து ஒரு பொது உடைமை கட்சியை சார்ந்தவர் போட்டியிடுகின்றார். இவர் அந்த தேர்தல் காலத்துல சிகப்பு சட்டை போட்டுட்டு போவார். ஏதாவது அழுக்காயிரும் வெள்ளை சட்டை போட்டா அதை ஒரு குற்றமா அன்னைக்கு எதிர்க்க வேட்பாளர் சொல்றார். எங்களுடைய சின்னம் சிகப்பு, அது எப்படி? செல்வா உடைய பரப்புரையாளர் அந்த சட்டையை போடலாம் என்றெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் அன்றைக்கு வந்தன. அதற்கு பிறகு ஒன்றை சொல்ல வேண்டும். குட்டிமணி ஜெகனுடைய வழக்கறிஞர் கரிகாலன் நவரத்னம் கன்னடாவில் இருக்கிறார். ஐயா நெடுமாறனுக்கு ரொம்ப நெருக்கம். அவருக்கு வயசு இப்போ 85. ரொம்ப வயசான நிலையில் அவர் அதிகமா நடமாட்டம் கிடையாது. கன்னடாவில் இருக்கிற 6 மாசம் ஈழத்துக்கு வருவார். இவங்க 2 பேருக்கும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு 77 இருந்து காசியானந்தனையும் அவர் கரிகாலனையும் அனுப்பல. 77 அந்த இடத்துல சம்பந்தம் போனார். அந்த கட்டத்துல திருகோணமலையில இருந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தது, மறுக்கப்பட்டது. அதான் கீரா சொல்வாரு, கீரா கிட்ட அரசியல் பேசுவேன். பேசிட்டு வரும்போது உழைச்சவன தலைமை உப்பு கண்டம் போட்டுருப்பார். நல்லா உழைக்கிறவங்க எல்லாம் உப்பு கண்டம் போட்டுருவாங்க தலைமை. அதான் இன்னைக்கு அரசியல் தகுதியே தடை. அந்த ரொட்டேஷன் வரும். கருப்பு சைக்கிள் பாட்டில் இருக்காப்புல இந்த ஒருத்தர் உழைப்பு டயர்ட் ஆயிடுவான், அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும், அது டயர்டாரு. இப்படியே வச்சுட்டு தங்களுடைய கதையை நடத்துவாங்க தலைமைகள். தேவையான நேரத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவாங்க. அப்ப நம்மளை பயன்படுத்துவாங்க. இல்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. பிறகு மறந்துடுவாங்க. அதை பற்றி என்னன்னு தெரியாது. அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டில் அப்படித்தான் அவரும் பாதிக்கப்பட்டார். என்றைக்கோ நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டியவர், இலங்கை நாடாளுமன்றம். நல்ல வேலை அது பிறகு ஆயுத இயக்கத்துக்கு வந்துட்டார். செல்வா கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார், மனசாட்சியாக இருந்தார். செல்வா மறைவுக்கு பிறகு சூழல் மாறியது. சுகவாசிகளுடைய தளமாக அங்கே மாற்றிவிட்டார்கள் ஈழத்தில். அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் வருகின்றது. ஆயுத போராட்டம் வரும் பொழுது மேதகு தலைவர் பிரபாகரனோடு சகோதரராக பாலசிங்கம் எப்படியோ அது மாதிரி நம்முடைய கவிஞர் இருந்தார். இன்னைக்கு ஞாபகப்படுத்துறங்க, அண்ணன் நெடுமாறன் இருக்கிறார். நான் சாலை தெருவில் இருக்கிறேன். சுந்தரேச தெருவில் அவர் வசிக்கிறார். மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். நினைவிருக்கலாம் உங்களுக்கு. தம்பி வந்தார், உங்ககிட்ட கேட்கிறார், அண்ணே நான் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னார்ல, நான் இருந்தேன் அந்த நேரத்தில் சுந்தரேஸ்வரர் ஸ்ட்ரீட்ல தலைவர். என்ன அப்படி பிரபாகரனுக்கும் நெருக்கமாக இருந்தார். அது 1984 சரியாக இதே ஜூலை மாதம் தான் என்னுடைய நினைவு. இப்படி அவர் தமிழ் தேசிய பரப்பில் செல்வா நடத்திய டிஎல்எஃப் இருந்தார். அதே மாதிரி அதற்கு பிறகு டிஎன்டி, எல்டிடி என்று வந்த பிறகு ஆயுதம் தாங்கும் போராட்டத்திலும் பங்கு பெற்றார். முதல் எல்டிடியில டிஎன்டி தான் அழைச்சாங்க, அதற்கு பேரிட்டது டிஎன்டி தான். இப்படியான நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு வடக்கே கிழக்கே ஒரு உள்ள இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு முக்கிய புள்ளியாக விடுதலை புலி இயக்கத்தில் நம்ம கவிஞர் இருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க மட்டக்களப்புல, ஒரு ஊர்ல. மட்டக்களப்பு போனா இன்னைக்கும் அங்க ஒரு காந்தி சிலை இருக்கும். அந்த இவர் வீட்டு பக்கத்திலே ஒரு காந்தி சிலை இருக்கும் அந்த பார்க்ல. அப்போ இவர் தான் அதெல்லாம் அக்கறையோட ஆர்வமோட அந்த காந்தி சிலையோட மட்டக்களப்புல வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்றைக்கு செல்வா இவரை போட்டி போட சொல்றார். இவரை எதிர்த்து ராஜதுரைன்னு ஒருத்தர் போட்டி போடுறார். ராஜதுரை எப்படின்னா கொழும்புக்காரங்களுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிடுவார். அவர்கிட்ட பணம் அதிகமா இருக்கு, அவரை இவர் மதிப்பார்.
அந்த மட்டக்களப்பு தேர்தலில் வேண்டான்னு சொன்ன பிறகு செல்வா இவர் நிப்பாட்டார். அந்த தேர்தலில் ஈழவேந்தன்லாம் போய் இவருக்கு பிரச்சாரம் பண்றாங்க. கோவை மகேசன், எத்தனை ஆட்கள் அவங்க எல்லாம், கோவை மகேசன், ஈழவேந்தன், இதெல்லாம் 80களில் இங்க இருந்தவங்க. அப்படி போட்டி போடும்போது அவர் ராஜதுரை வெற்றி பெறுகின்றார். அதற்கு பிறகு இவரை கார்ல போறார். வாகனத்துல போகும்போது சுடுறது கூட அவர் தயாரில்லை. அவரை மதிக்கிறார், இவர் மூத்த அண்ணன் சொல்றார். அப்படியெல்லாம் பல்வேறு நிகழ்வுகள் இவர் வாழ்க்கையில் நடந்தது. இவருடைய திருமணம் நீண்ட காலமாக, ஐயா சொன்னாங்க, நீண்ட காலமாக காத்திருந்து அந்த திருமணம் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் சென்று அந்த சிறப்பான அந்த திருமண நிகழ்வு அண்ணன் அமிர்தலிங்கமும் மங்கையர்கட்சி அமிர்தலும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக நடந்தது. இப்படியெல்லாம் இன்றைக்கு பார்த்தால் வாழ்க்கை வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் ஆங்கில இலக்கியத்தில் சாமுவேல் ஜான்சன் அருமையான வாழ்க்கை வரலாறு. தமிழில் எடுத்துக்கொண்டால் ஊவேசா, அவர் பிராமணராக இருக்கலாம், ஆனா தமிழுக்கு தொண்டாற்றியவர். இந்த 2 வாழ்க்கை வரலாறு தான் படிக்க வேண்டிய வாழ்க்கை வரலாறு. சாமுவேல் ஜான்சன் யாருன்னா, ஆக்ஸ்போர்ட் அகராதி இருக்கலையே, ஆங்கில அகராதி, அதுக்கு அவர் தான் விதை போட்டவர். இந்த 2 பயோகிராபி, ஆட்டோபயோகிராபி படிக்கணும். அந்த பயோகிராஃபில நான் போன பணியாற்றின இவர் பயோகிராஃபில இந்த நூல்ல எப்படி ஈழ போராட்டம் இருந்தது, தமிழ் தேசிய பரப்பில் எப்படி இருந்தது, ஆயுதந்தாங்கி எப்படி இருந்தது, அது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி ஈழ போராட்டத்துக்கான ஆதரவு வந்தது, யார் யார் குரல் கொடுத்தாங்கிற சகல விவரங்களையும் சுருக்கமா கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு ஆவணம். ஈழ விடுதலை போராட்டத்துக்கு இது ஒரு ஆவணம். அதே மாதிரி தமிழ் தேசிய பரப்பு, தமிழகத்தில் இருக்கின்ற நிலைப்பாடுகள், இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் ஒரு ஆவணமாக இந்த நூல் இருக்கின்றது. இந்த நூல் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். ஏதோ சொல்றாங்க பயங்கரவாதம்னு. பயங்கரவாதம் இந்தியாவில் தானே துவங்கினது. தாத்தாபாய் நேருஜி, கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு வகை, திலகர், பிபின் சந்த் பால், லாலா லஜபதி ராய், இவங்க தீவிரவாதிகள். இவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். வாவு சிதம்பரனாரும் அந்த திலகரோடு பணியாற்றினவர். பிறகு ஒரு கட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகின்றார். இஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நேதாஜி போஸ். அவரால் செயல்பட முடியலையே. ஏன் செயல்பட முடியவில்லை? அதான் காங்கிரஸ். அவர் செயல்பட முடியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கடைசியில் ஐஎன்ஏ அமைச்சு நாடு கடந்த இந்திய விடுதலையை அறிவிச்சாரு. பகத்சிங் ஏன் காப்பாற்றப்படவில்லை? சரியா, தூக்கு தண்டனை வேண்டாம், சிறையிலே இருக்கட்டும், காப்பாத்திருக்கலாமே பகத்சிங்க. சரி வேண்டாம், நம்ம வாவு சிதம்பரனாரை எவ்வளவு தொல்லை பண்ணாங்க. பருத்தி கொட்ட பின்னாக்கு எண்ணெயை விற்கக்கூடிய நிலையில சிதம்பரனார் போனாரே, சீமான் வீட்டு பிள்ளை, கப்பல் ஓட்டியவர். இதாங்க அரசியல். இந்த தாண்டி நம்முடைய கடமை செய்வோம் என்பது வரலாறு, தன் வரலாறு. அரசியல், அரசியல் வியாபாரம் என்பது தன் வாழ்வு. நாம் அவர் தன் வரலாறு எழுதியிருக்கிறார். இவர் வரலாறு என்றைக்கு நிற்கும்? இந்த வியாபார அரசியல் என்னைக்கு நிற்காது. எத்தனையோ அமைச்சர்கள் ஆயிருக்கிறாங்க ஒரு 50-60 வருஷத்துல. ஒரு சிலர் நினைவில் இருக்கிறாங்க. அண்ணன் நெடுமாறன் அமைச்சர் ஆகவில்லை. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்வார், கண்டிப்பார். காமராஜர் இருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஒன்றை சொல்லுகிறேன், மேலூர் கூட்டம் பிரச்சாரத்துக்கு வருகின்றார். காமராஜர் சொல்கின்றார், என்னையா அவரு பல நெடுமாறனை பார்த்து அனுமதியம்ங்கிறியா, அட்ரஸ குறிச்சுக்கோ, பா நெடுமாறன் எம்ஏ பட்டதாரி, நாளை மலர இருக்கின்ற ஸ்தாபன காங்கிரஸ் அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர், மதுரையில் திருவள்ளூர் கழகத்தை அமைத்த பழனியப்பனாருடைய புதல்வர், பி.டி. ராஜனோடு அழகர் மலையை நிர்மாணித்த பழனியப்பனாருடைய மகன் என்று பெருந்தலைவர் காமராஜர் சூட்டினார். காமராஜரிடம் யாராவது பட்டம் பெற முடியுமா? அப்படிப்பட்ட தலைவர் தான் இந்த வரிசையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வரலாறு உண்டு. அரசியல் வியாபாரம் எங்களுக்கு தேவையில்லை. பல நினைப்பாங்க எம்எல்ஏ, எம்பி, ஹானரபிள் நினைப்பாங்க. நத்திங், ஒண்ணு கிடையாது. வேக்கம். ஒரு 5 வருஷம் போவாங்க. அவரு
திருமாவளவன் இருக்கிறாரு, தொடர்ந்து அவர் அவருடைய கடமையை செஞ்சுட்டு வர்றாரு. அவரு வரலாற்றில் இருக்கிறாரு. 5 வருஷம் போவாங்க எம்பி ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும். அதுக்கப்புறம் அவங்க யாரும் தெரியாது. சவுந்தரன் ஒரு பெண்மணி திருச்செங்கோடுல இருந்து போனாங்க எம்பி, யாருக்கா தெரியுமா? எத்தனை பேர் ராஜ்யசபாவுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் லோக்சபாவுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? நாஞ்சில் சம்பத்தை தெரியும், அவரே ஏதாவது தேர்தலில் போட்டி இருக்கிறாரா? தமிழ்நாடு மொழி தெரியுமே, ஐயனார் தெரியுமே. அதனால வரலாறு என்பது பணியால் வருவது, தியாகத்தால் வருவது, தியாக சுடரால் வருவது. தமிழ் இருக்கும் வரை மேதகு பிரபாகரனுடைய புகழ் இருக்கும், அண்ணன் நெடுமாறனுடைய புகழ் இருக்கும், திருமாவளவனுடைய புகழ் இருக்கும், மரியாதைக்குரிய சகோதரர் உணர்ச்சி கவிஞர் காசியானவன் புகழ் இருக்கும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.